வணக்கம் தமிழா. தமிழ் ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி 2024 குரூப் 4 மற்றும் விஏஓ தேர்வுக்கான தேர்வுகள் மாதிரி தேர்வு தான் பார்க்குறோம். இன்னும் நான் பார்க்கக்கூடிய மாதிரி தேர்வு 14வது மாதிரி தேர்வு ஃபுல் மாடல் டெஸ்ட், முழு மாதிரி தேர்வு 2 பார்க்க போகிறோம். ஏற்கனவே முழு மாதிரி 1 பார்த்துருக்கோம். இதோட இந்த கொஸ்டினோட பிடிஎஃப் ஃபைல் ஆல்ரெடி தமிழா ஐஏஎஸ் அகாடமி டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணிட்டோம். இது ஒரு ஆன்சர் கீ தான் பார்க்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பார்ட் 1 பொது தமிழ் விநாயகன் 1லிருந்து 100 வரை. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 1, சுதை சிற்பங்கள் இருப்பதை எந்த நூலின் மூலமாக நாம் அறியலாம்? சுதை சிற்பங்கள் இருப்பதை எந்த நூலின் மூலமாக அறியலாம்? சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் ஏ, மணிமேகலை. முதல் சமய காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடிய மணிமேகலை. அதே சமயத்தில் சீர்திருத்த காப்பியம் என்றாலும் இது மணிமேகலை தான். மொத்தம் 30 கதைகளை உடையது மணிமேகலை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 2, யாருடைய உயிர் சாகுமறை உள்ள நோய்? யாருடைய உயிர் சாகுமறை உள்ள நோய் என்று வள்ளுவர் உரைக்கிறார்னா சரியான விடை இதில் ஆப்ஷன் சி தான். சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருப்பவன், சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செயல் இருப்பவன் தான் சாகுமறை உள்ள நோய் என்று வள்ளுவர் உரைக்கிறார். இது கொஸ்டின் நம்பர் 3, பின்வரும் கூற்றுக்களை கவனி. கூற்று 1, கூற்று சுசமுத்திரம் சாகித்ய அகாடமி விருது எதுக்கு வாங்குற? குற்றம் பார்க்கில். இது தவறு. ஏன்னா பழுத்த பழம் என்ற நூலுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது வாங்குற சுசமுத்திரம். அடுத்து சுசமுத்திரம் தமிழக அரசுடைய விருது வாங்கியது குற்றம் பார்க்கில் தான், பழுத்த பழம் கிடையாது. இதுவும் தவறு. ரெண்டுமே எப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க. பழுத்த பழம் சாகித்ய அகாடமி விருது சுசமுத்திரம், குற்றம் பார்க்கில் தமிழக அரசு விருது சுசமுத்திரம். அப்போ கூற்று ரெண்டுமே அது தவறு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 4, புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து கிடைத்துள்ள முத்தொள்ளாயிரம் பாடல்கள். மொத்தம் புறத்திரட்டு வழியாக எத்தனை கிடைச்சிருக்கு? மொத்தம் 108 உரை மேற்கொள்ள 22 பாடல்கள் கிடைச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 5, கரகாட்டம் ஆடுவதற்கு எந்த இசைக்கருவி இசைக்கப்படுகிறது அப்படின்னா நாகசுரம், பம்பை, பறை. அனைத்துமே அது சரியானதான். கொஸ்டின் நம்பர் 6, சான்றோருக்கு பகைவரையும் நப்பாக்கும் கருவி எது அப்படின்னா பணிவுடன் நடத்தல். இந்த பணிவுடன் நடத்தல் என்பதுதான் பகைவரையும் நப்பாக்கும் கருவியாகும். ஓகே. கொஸ்டின் நம்பர் 7, போச்சம்பள்ளி சந்தை. இந்த போச்சம்பள்ளி சந்தை தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளதுதான் போச்சம்பள்ளி சந்தை. கொஸ்டின் நம்பர் 8, சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையின் சங்கு என்னும் இசை கருவியினுடைய சிறப்பினை உணர்த்தக்கூடிய இலக்கியம் எது அப்படின்னு திருப்பாவை பாடியவர் ஆண்டாள். யாரு? ஆண்டாள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 9, பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் எனும் நூலினுடைய மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னா சு வில்வரத்தனம். யாரு? சு வில்வரத்து. பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்னும் மொழிபெயர்ப்புக்கு சாகித்ய அகாடமி விருது சு வில்வரத்தினம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 10, பின் வருவனவற்றுள் எந்த நூல் ஒன்று கவிஞர் அப்துல் ரகுமானுடன் தொடர்பு அற்றது ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்க பாருங்க, கவிஞர் அப்துல் ரகுமான் பித்தன், பால்வீதி, நேயர் விருப்பம், ஆலாபனை இதெல்லாம் கவிக்கு அப்துல் ரகுமானுடைய நூல்கள். இந்த ஒரு புளிய மரத்தின் கதை மட்டும் இவருடைய நூல் கிடையாது. அப்போ ஒரு புளிய மரத்தின் கதை யாரு? சுந்தர ராமசாமி, பசுவையா என்ற பெயரில் எழுதிய சுந்தர ராமசாமியுடைய கதை ஒரு புளிய மரத்தின் கதை. அதுதான் விடை. அடுத்து கவிஞர் ஜெயகாந்தனுடைய படைப்புகளில் மாறுபட்ட ஒன்றியது. அப்போ கர்ணீனா அல்ல, கைவிலங்கு, பிரம்மோபதேசம் நாவல்கள். இந்த உண்மை சுடும் என்பது என்னது? ஒரு சிறுகதை. அப்போ மாறுபட்டது எது அப்படின்னா உண்மை சுடும் என்ற சிறுகதை. இது ஜெயகாந்தனுடைய படைப்பு தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 12, புகழ்பெற்ற நாடகமான போர்வை போர்த்திய உடல்களுடைய நாடக ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா இந்திரா பார்த்தசாரதி. போர்வை போர்த்திய உடல்கள் என்ற நாடகத்தினுடைய ஆசிரியர் இந்திரா பார்த்தசாரதி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 13, மலை என்னும் திராவிட சொல் எந்த மாநிலத்தில் கும்லா என்று தற்போது வழங்கப்படுகிறதுனா ஜார்க்கண்ட். மலைங்கிறது கும்லா என்று எந்த மாநிலத்தில் வழங்கப்படுகிறது? ஜார்க்கண்ட். கொஸ்டின் நம்பர் 14, இரவு முழுவதும் நடைபெற்ற நாடக நிகழ்ச்சிகளை 3 மணி அல்லது 4 மணி நேரத்துக்குள்ளாக முடிக்கக்கூடிய அந்த முறையை கொண்டு வந்த தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய பம்மல் சம்பந்தனார். தமிழ் நாடக தந்தை யாரு? பம்மல் சம்பந்தன். இவர் தான் ஒரு இரவு முழுவதும் நடைபெற்ற நாடக நிகழ்ச்சிகளை
3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரத்துக்குள்ளாக முடிக்கக்கூடிய அந்த முறையை கொண்டு வரார். இது கொஸ்டின் நம்பர் 15. அன்னமிடு தூது. இந்த அன்னமிடு தூது என்னும் இதழை நடத்தியவர் யாருன்னா மீரா. அன்னமிடு தூது என்னும் இதழை நடத்தியவர் மீரா மீ ராஜேந்திரன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 16. தமிழ் அழகியல். தமிழ் அழகியல் என்னும் நூலுக்கு ஆசிரியர் தீசு நடராஜன். தீசு நடராஜன் தான் தமிழ் அழகியல் என்ற நூலின் ஆசிரியர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 17. ரவீந்திரநாத் தாகூரின் மீது அதிக மதிப்பு கொண்டிருந்த வங்க மொழி இந்திய திரைப்பட மேதை யாரு அப்படின்னா சத்யஜித்ரே தான் ரவீந்திரநாத் தாகூர் மீது அதிக மதிப்பு கொண்டிருந்த வங்கமொழி இந்திய திரைப்பட மேதை ஆவார். இது கொஸ்டின் நம்பர் 18. சேகண்டி. இந்த சேகண்டி என்பது எவ்வகை இசைக்கருவியை சார்ந்தது அப்படின்னா கஞ்சக்கருவி என்ற இசைக்கருவி வகையை சார்ந்தது தான் சேகண்டி. இந்த கொஸ்டின் நம்பர் 19. காஞ்சி மாநகரத்து சிற்றரசர் போதிதர்மர் போதித்த பௌத்த சமய தத்துவத்திலிருந்து உருவானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான விடை ஜென் தத்துவம். இந்த ஜென் தத்துவம் எப்படி உருவாகுது? காஞ்சி மாநகர சிற்றரசர் போதிதர்மர் போதித்த பௌத்த சமய தத்துவத்திலிருந்து தான் இந்த ஜென் தத்துவம் உருவாகுது. கொஸ்டின் 20. மனிதனுக்கு உரிய திறமைகளை மிகுந்த போற்றுதலுக்கு உரியது பேச்சாற்றல் என்று கூறியவர் யாருன்னா வின்ஸ்டன் சர்ச்சில். என்ன சொல்றாரு? மனிதனுக்குரிய திறமையிலே மிகுந்த போற்றுதலுக்குரியது பேச்சாற்றல் அப்படின்னு சொல்றாரு. இது கொஸ்டின் நம்பர் 21. கூத்துப்பட்டறை கலை ஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடிய நா முத்துச்சாமி என்பவரை சிறப்பிக்கும் வகையாக தமிழக அரசு செய்த சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு நா முத்துச்சாமிக்கு கலைமாமணி விருது வழங்கியிருக்காங்க. இது கொஸ்டின் 22. குமட்டூர் கண்ணனார். இந்த குமட்டூர் கண்ணனார் பின்வரும் எந்த சேர மன்னனை பாடி உம்பர்காட்டில் 500 ஊர்களையும் தென்னாட்டு வருவாயுள்ள பாதியையும் பரிசாக பெற்றான் அப்படின்னா இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். இமயவரம் நெடுஞ்சேரலாதனை குமட்டூர் கண்ணனார் புகழ்ந்து பாடி உம்பர்காட்டில் 500 ஊர்களையும் தென்னாட்டு வருவாயில பாதி வரை பரிசாக பெற்றிருக்காரு குமட்டூர் கண்ணனார். கொஸ்டின் 23. பிரித்திகா யாசினி. முதல் திருநங்கை காவல் ஆய்வாளர் பிரித்திகா யாசினி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னா சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் முதல் திருநங்கை காவல் ஆய்வாளர் பிரித்திகா யாசினி. அடுத்து மாறியேற்று சிலைப்பவை மண்டி பாய்பவையாய் துலங்கு இந்த பாடல் வரிகள் எந்த நூல் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா கலித்தொகை. கற்றறிந்தோர் ஏத்தும் களி என்று அழைக்கப்படக்கூடிய களிப்பாவாலான கலித்தொகை. கொஸ்டின் நம்பர் 25. வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்துமன்றி விளைவன யாவையே. இந்த பாடல் வரியில் எந்த நூல் இடம்பெற்றுள்ளதுன்னா கம்பர் இயற்றிய கம்ப ராமாயணம். இதற்கு கம்பர் இட்ட பெயர் ராம அவதாரம். கொஸ்டின் நம்பர் 26. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர். இதனை பற்றி கூறக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுவானாற்றுப்படை. நல்லூர் நத்தத்தனாபாடைய சிறுவானாற்றுப்படை என்ன இருக்கு? நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இந்த கொஸ்டின் நம்பர் 27. பரிபாடல்ல 8 தொழில் அகமும் புறமும் கலந்த பரிபாடல காணப்படாத பண் எது கேட்குறாங்க. இப்போ காணப்படக்கூடிய பண்கள் எதுனா நோத்திரப்பண், காந்தாரப்பண், பாலையால். அப்போ காணப்படாத பண் எது? கல்வானம். அதுதான் விடை. கொஸ்டின் 28. சங்க இலக்கியத்தில் இல்லாத சொற்கள். ஆனால் சங்ககால சமூகத்தில் நடைமுறையில் இருந்திருக்கு, பழக்க வழக்கத்தில் இருந்திருக்கு. அது என்ன சொற்கள்னா திருமணம் குடும்பம் என்ற சொற்கள் சங்க இலக்கியத்தில் இல்லை, ஆனால் சங்க சமூகத்தில் நடைமுறையில் இருந்திருக்கு. கொஸ்டின் நம்பர் 29. அறுவடை திருவிழா குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா மகர சங்கராந்தி என்பது ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா. ஓகேங்களா? லோரி பஞ்சாப். குஜராத், ராஜஸ்தான் உத்தராயன். மாநில அறுவடை திருவிழா உத்தராயன். கொஸ்டின் நம்பர் 30. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா
இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது என்று, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று பெரியார் முகமது இஸ்மாயிலை குறிப்பிடுகிறார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 31. தம்மனை நும்மனை இச்சொற்கள் முதல் எந்த நூல் இடம்பெற்றுள்ளது? அகம், அகப்பாட்டு, நெடுந்தொகை என்று அழைக்கப்படக்கூடிய அகநானூறு. கொஸ்டின் நம்பர் 32. லில்லியன் வாட்சனுடைய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா விளக்குகள் பல தந்த ஒளி. இந்த நூலின் ஆசிரியர் லில்லியன் வாட்சன். கொஸ்டின் நம்பர் 33. மனையகம் புகா காளையான இந்த பாடல் வரிகள் எந்த இயலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க. சரியான விடை பொருளியல். மனையகம் புகா காளையான பொருளியல்ல இடம்பெற்றுள்ளது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 34. கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும். இந்த பாடல் வரிகள் யாருடையது அப்படின்னா மாணிக்க வாசகர் அல்லது அடியடைந்த அன்பர் என்று அழைக்கப்படக்கூடியவர், தென்னவன் பிரமராயர் என்று அழைக்கப்படக்கூடியவர் மாணிக்க வாசகர். அடுத்து மரபுகளில் தவறானதை தேர்ந்தெடுக்கலாம். புலி ரெண்டு பேர் பரல், யானையோட சவுண்டு புலி மரபு, பிளிரும் ஆடு கன்று கிடையாது, ஆடு குட்டி, சிங்க குருளை. சரிதான். ரொம்ப தவறானது ஆப்ஷன் பி தான். அடுத்து இளம் தம்பதியினருக்கு ஏற்ற அறிவுரை கூறி நெறிப்படுத்தும் பணி செவிலியருக்கு உரியது என்று கூறக்கூடிய நூல் எதுனா தொல்காப்பியம். தமிழ் நமக்கு கிடைத்த இலக்க நூல், மிக பழமையான இலக்க நூல் தொல்காப்பியம். கொஸ்டின் நம்பர் 37. உணர்ந்தோர் என்ற சொல்லினுடைய அந்த இலக்கண குறிப்பு என்னன்னா வினையாளனையும் பெயர். உணர்ந்தோர் எனது வினையாளனின் பெயர். கொஸ்டின் நம்பர் 38. செந்தமிழின் பின் உதித்த தென்றலை இந்த பாடல் வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றுள்ளனா தமிழ் விடு தூது. செந்தமிழின் பின் உதித்த தென்றலை தமிழ் விடு தூது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 39. அர்ணன் சுப்பையா அவர்கள் எந்த செயற்கைக்கோளை உருவாக்கியுள்ளார்? அர்ணன் சுப்பையா அவர்கள் உருவாக்கிய செயற்கைக்கோள் என்னது? மங்கள்யான். அடுத்து வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. எந்த ஆண்டு? 1966. அடுத்து கொஸ்டின் நம்பர் 41. கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றினுடைய வேகத்தை பற்றி குறிப்பிட்டவர் யாருன்னா இளநகனான். யாரு? இளநகனான் தான் சரி. கொஸ்டின் நம்பர் 42. பின்வரும் வாக்கியங்களை கவனி. வள அமை தலா அல் ஆகிய சொற்கள் 3 மாத்திரை அளவு நீட்டி ஒழிக்கும். இதற்கு அடையாளமாக லாவை எடுத்து ஆ இடம்பெற்றுள்ளது. உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பதை உயிரிழப்படை என்பது. அதாவது உயிரெழுத்துக்கள் நெடிலுக்கு இனமான உயிரெழுத்துக்கள் அளவெடுத்து ஒழிக்கும். அதான் உயிரிழப்படை. 3 வகைப்படும். செய்தி செயலப்படை என்று சொல்லக்கூடிய இசை நிறை அளபடை, இன்னி செயலப்படை, சொல்லி செயலப்படை. கொடுக்கப்பட்ட கூட்டு ரெண்டுமே நெடிலுக்கு இனமான குறில் அளவெடுக்கும் உயிரெழுத்துக்கள்ல. அப்ப ரெண்டுமே சரியானது. ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 43. முத்துராமலிங்கர் கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை எப்ப நடத்தார்? குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தியவர் முத்துராமலிங்கர். எந்த கமுதியில்? எந்த வருஷம்? 1934. அடுத்து கொஸ்டின் நம்பர் 44. சுடுமண் பொருட்கள் எந்த தொல்லியல் அகழ்வாய்வு இடத்துல கிடைச்சிருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள கீழடியில் தான் கிடைச்சிருக்கு. அடுத்து மல்லல் மூதூர் வயவேந்தே. இதுல அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். மல்லல் என்று சொல்லுக்கு என்ன பொருள்? மல்லல் என்று சொன்னால் வளம் என்று பொருள். மல்லல் என்று சொன்னால் வளம். அடுத்து வேறுபட்டது எதுன்னு கேட்குறாங்க பாருங்க. கடி, கூர், உரு, களி. ஓகேங்களா? இதில் வேறுபட்டது பார்த்தீங்கன்னா 2 வகையாகவும் நம்ம சொல்லலாம். இப்போ உரிச்சொற்களை கடி, உரு, கூர் சொல்கிறோம். இது வந்து களி. இப்போ இன்னும் கூட பார்த்தீங்கன்னா கடி, உரு, களி, ஊ, ஈ அப்படின்னு சொல்லி இது கூர் அப்படின்னு தனியாக வித்தியாசம். இதுவும் நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 47. செல்வத்தின் பயன் டேஸ் வாழ்வு. செல்வத்தின் பயன் என்பது ஒப்புரவு வாழ்வு. உதவக்கூடிய அந்த வாழ்வு தான் ஒப்புரவு என்று சொல்றோம். உதவுதல். செல்வத்தின் பயன் ஒப்புரவு வாழ்வு. விகுதி பெற்ற தொழிற்பெயர்து படி கூட்டல் தல். படித்தல். தல் விகுதி பெற்ற தொழிற்பெயர். கொஸ்டின் நம்பர் 49. பொறுத்துக. நீதி சிந்தாமணி என்ற நூலின் ஆசிரியர் வேதகிரியார். பெண்மதி மாலை
மாயூரம் வேதநாயகம் இல்லை, பெண்மதி மாலை. நன்னெறி சிவப்பிரகாசர், அறநெறிச்சாரம் திருமுனைப்பாடியார். அப்போ ஆப்ஷன் பி தானே அது சரியானது. நீதி சிந்தாமணி ஆசிரியர் வேதகிரியார், பெண்மதி மாலை மாயூரம் வேதநாயகம் இல்லை கொடுத்திருக்காங்க. நன்னெறி சிவப்பிரகாசர், அறநெறிச்சாரம் முனைப்பாடியார். ஆப்ஷன் பி சரியானது. கொஸ்டின் நம்பர் 50. அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஷ் கொள்ளக்கூடாது. அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஷ் கொள்ளக்கூடாதுன்னா அழுக்காறு கொள்ளக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது. கொஸ்டின் நம்பர் 51. பேயனர் பார்த்தீங்கன்னா சங்ககால புலவரில் ஒருத்தர். இவர் இயற்றிய பாடல் மொத்தம் எத்தனை நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா மொத்தம் 105 பாடல்கள். மொத்தம் பேயனர் 105 பாடல்கள் கிடைச்சிருக்கு. இவர் சங்ககால புலவர்களில் ஒருத்தர். இந்த கொஸ்டின் நம்பர் 52. கற்ற வித்தைகளை அரங்கேற்றும் இடமாக திகழ்ந்தது எது அப்படின்னா மன்றம். கற்ற வித்தைகள் அரங்கேற்றும் இடம் மன்றம். கொஸ்டின் நம்பர் 53. கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோரை இல்லா அவைக்கலனும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா சரியான விடை திரிகடுகம். என்னது திரிகடு? சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய 3 வகை மருந்து பொருட்களுக்கு திரிகடுகம். கொஸ்டின் நம்பர் 54. உடம்படு மெய்களாக வரக்கூடிய எழுத்துக்கள் எது? இ யு. இதான் உடம்புடைய மெய்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 55. ரா மீனாட்சி ஒரு கவிதை தொகுப்புகள்ல அல்லாது கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் மறுபயணம், தீபாவளி பகல், சுடுபூக்கள்லாம் ராமீனாட்சியோட படைப்புகள். அப்போ கொடி விலங்கோட படைப்பு கிடையாது. நெருஞ்சி பூக்களும் ராமீனாட்சியோட படைப்பு தான். கொஸ்டின் நம்பர் 56. கால்வாரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வாரை தங்கி யாங்கு. கால்வாரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வாரை தங்கி யாங்கு. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? கலித்தொகை. தமிழில் புணர்ச்சி என்ற பெயருடையது எதுனா சந்தி. என்னது? சந்தி. கொஸ்டின் நம்பர் 58. ஒட்டுப்போடாத ஆகாயம் போல இந்த உலகமும் ஒன்றேதான். ஒட்டுப்போடாத ஆகாயம் போல இந்த உலகமும் ஒன்றேதான். இந்த கவிதையில பயின்று வருவது என்னன்னா ஒரு உவமையை பயின்று வருகிறது. கொஸ்டின் நம்பர் 59. சுவடிகளை எழுதி பயன்படுத்தப்பட்டு அழிந்து போகும் நிலையில் இருந்த புறநானூற்றுடைய பல சுவடிகளை ஒப்பிட்டு ஆராய்ந்து பயன்பெறக்கூடிய வகையில் தமிழ் தாத்தா உவேசா அவர்கள் எந்த ஆண்டு முதலாக பதிப்பித்து வெளியிட்டார்னா 1894. புறநானூறு முதலாக பதிப்பு 1894, தமிழ் தாத்தா உவேசா. கொஸ்டின் நம்பர் 60. தமிழ் இதழ்களில் தமிழில் தலைப்பிடுவதற்கு மகாகவி பாரதியாரே முன்னோடி. இது சரியானதா? தலைப்பிடலை மகுடமிடல் என்று கூறுகிறார் பாரதியார். இதுவும் சரியானதா? தமிழ் மாதம் ஆண்டு குறிப்பிடும் முறையை கையாண்டதில் முன்னோடியாக திகழ்கிறார் பாரதியார். அப்போ முதல் 3 கூற்றுகளும் என்னது? சரியானதா? அடுத்து கன்னி என்பது இலக்கண குறிப்புன்னா அண்மை விழிச்சொல் கன்னி. கொஸ்டின் நம்பர் 62. உயிர்த்தெழும் காலத்துக்காக என்னும் தலைப்பில் எந்த ஆண்டு வில்வரத்தினம் கவிதைகள் தொகுக்கப்பட்டன அப்படின்னு கேட்கிறாங்க. சரியான விடை 2001 ஆண்டு தான். உயிர்த்தெழும் காலத்துக்காக கவிதைகளை தொகுத்தவர் வில்வரத்தினம் 2001. கொஸ்டின் நம்பர் 63. ஜியுபோ பற்றிய கூற்றுகள் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க. 1839 ஆண்டு தென்னிந்தியாவுக்கு வருகை தந்தார் ஜியுபோ. சரியானதான். சாந்தம் அப்படிங்கிற இடத்துல முதலாக தமிழ் உரையை படித்து சொற்பொழிவாற்றுகிறார் ஜியுபோ. இதுவும் சரியானதான். செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா ஜியுபோ. ஜியுபோவோட ஆங்கில மொழிபெயர்ப்பினது திருக்குறள், திருவாசகம். திருக்குறள் 1886 மொழிபெயர்க்கிறார் ஆங்கிலத்தில். திருவாசகத்தை 1900 மொழிபெயர்க்கிறார். ஓகேங்களா? தஞ்சாவூர்ல வாழ்ந்தபோது தமிழ் இலக்கணங்கள் தெளிவோடு அறிந்தார் ஜியுபோ. சரியான 5 வாக்கியங்களுமே மிக சரியானதுதான். ஜியுபோ பற்றிய வாக்கியங்கள். கொஸ்டின் நம்பர் 64. மன்னராட்சி காலத்துல போர் பயிற்சியில் தருவதில் முக்கியமானதாக கருதப்பட்டது எது அப்படின்னா கல்விதான். முக்கியமான கல்வியானது கல்வி. கொஸ்டின் நம்பர் 65. சி.வை. தாமோதரனார் எந்த ஆண்டு புதுக்கோட்டை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார்? சி.வை. தாமோதரனார் புதுக்கோட்டை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஆண்டு எப்ப? ஆப்ஷன் சி 1884.
அடுத்த கொஸ்டின் நம்பர் 66. பழங்குடியினம் அவங்க எந்த பகுதியில் வாழ்றாங்க கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, மலக்குறவன் எந்த பகுதியில் வாழ்றாங்கன்னா நெடுமங்காடு. மலக்குறவன் வாழக்கூடிய பகுதி நெடுமங்காடு. மலப்பணிக்கர் என்பவர் வடகேரளம். கோட்டா என்பவர்கள் நீலகிரி, கோண்டு ஒடிசா. அவர் சரியான ஆப்ஷன் ஏ. 3, 4, 1, 2. மலக்குறவன் நெடுமங்காடு, மலப்பணிக்கர் வடகேரளம், கோட்டா நீலகிரி, கோண்டு ஒடிசா. இழுக்குனா குற்றம். அப்ப அந்த சொல்ற எதிர்ச்சொல் என்னது? குணம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 68. தமிழ்நாட்டில் மட்டும் மலை என்ற சொல் எத்தனை இடப்பெயரில் முன்னோட்டமாகவும் எத்தனை இடப்பெயரில் பின்னோட்டமாகவும் இடம்பெறுகிறது அப்படி கேட்குறாங்க. மலை என்ற சொல் முன்னோட்டமாக இடம்பெறுகிற இடப்பெயர்கள் 17, பின்னோட்டமாக 84 இடப்பெயர்கள் இடம்பெறுகிறது. ஐங்குறு நூறு திணை ஒன்றிற்கு எத்தனை பாடலை கொண்டது அப்படின்னா திணை ஒன்றிற்கு 100 பாடலை கொண்டது ஐங்குறு நூறு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 70. பாரதி எந்த இதழில் குரல் வெண்பா எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தினி அப்படிங்கிற இதழில் தான் குரல் வெண்பா எழுதுறாரு பாரதி. கொஸ்டின் 71. ஐம்பெருங்காப்பியங்களில் வளையாபதியில் எத்தனை பாடல்கள் கிடைத்துள்ளன? வளையாபதியில் எத்தனை பாடல் கிடைச்சிருக்கு அப்படின்னா மொத்தம் 72 பாடல்கள் கிடைச்சிருக்கு. கொஸ்டின் நம்பர் 72. அடுத்த ஜென்மத்தில் நான் தமிழனாக பிறந்து திருக்குறள் படிக்க வேண்டும் என்பது யாருடைய கூற்று அப்படின்னா மகாத்மா காந்தியடிகளுடைய கூற்று. அடுத்த கொஸ்டின் 73. பின் வருவனவற்றை அகர வரிசைப்படுத்துக. அதாவது இங்க மா வரிசை முறையில் கொடுத்துருக்காங்க. இப்போ மா வரிசை முறை மாமா மீமி மூமு, மாமா மீமி மூமு, அதுதான் மடங்கள் முடங்கள் முற்று மோனை தான் சரியானது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 74. பயின்றான் என்பதனுடைய வேர்ச்சொல் என்னன்னா பயின்றான் என்பதன் வேர்ச்சொல் பயில். எப்பொழுதுமே வேர்ச்சொல் கட்டளை சொல்லாக ஒரு பகுதியாக இடம்பெறும். பாரதியார் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட இதழ் என்ன பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தினி. சக்கரவர்த்தினி. கொஸ்டின் நம்பர் 76. அயோத்தியா காண்டத்துல மொத்தம் எத்தனை படலங்கள் இருக்குன்னா மொத்தம் 13 படலங்கள். அடுத்து பொறுத்துக. செங்கோட்டியால். கொஸ்டின் நம்பர் 77. செங்கோட்டியால் எத்தனை நரம்புகளை உடையது அப்படின்னா மொத்தம் 7 நரம்புகளை உடையது. சகுடையால் 16 நரம்புகளை உடையது. மகரையால் பார்த்தீங்கன்னா 17 நரம்புகள். பேரியால் 21 நரம்பு. ஓகேங்களா? இப்போ செங்கோட்டியால் 7 நரம்புகள், சகுடையால் 16 நரம்புகள், மகரையால் 17, பேரியால் 16, பேரியால் 21. அப்போ அந்த ஆப்ஷன் பி தான் சரியானது. கொஸ்டின் 78. எதுகோல் இது மாயை ஒன்றுகோல் எரிகோல் மரலைகோல் ஊழியின் கடை. இந்த பாடல் வரிகள் எந்த நூலின் கீழ் வருகிறது அப்படின்னா கலிங்கத்து பரணி. கொஸ்டின் நம்பர் 79. தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறு அறிவு. இங்க ஊமையே மட்டும் வந்திருக்கனால ஊமறுப்பு வராதனால இது எடுத்துக்காட்டு ஊமையணி ஆகும். உருவக அணி என்பது ஊமையின் தன்மையிலே உருவகத்தின் மேல் ஊமையத்தின் மேல் ஏற்றி வருவது உருவகணி. கொஸ்டின் நம்பர் 80. பொறுத்துக. ஒருமை பன்மை. அன்று என்பது ஒருமை. பன்மை என்னது? அல்ல. ஓர் மாவட்டம் ஒரு மாவட்டம், ஒரு ஊர் தான். அப்ப சரியாக பொருந்தக்கூடிய விடை என்னது? ஆப்ஷன் ஏ தான். 2, 3, 4 பொருள். காரிகை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? பெண். அடுத்த கொஸ்டின் நம்பர் 82. தமிழ் எண்கள் முதல் 10 எண்கள் தெரிஞ்ச கா ஊ ஞா ஷா கா ஊ ஞா ஷா ரூ ஷா அ அசுமரு ஏ ஆ கூ காட்சி. அப்ப இங்க பாருங்க, ஆ என்பது எந்த எண்ணுக்குரியது அப்படின்னா ஆ என்பது 8 என்ற எண்ணுக்குரியது. ஏ 7, ரூ 5, ஞா 3. அப்ப என்னது? ஆப்ஷன் பி தான் விடை. மிக பழமையான தமிழ் இலக்க நூலாக கருதப்படுவது என்ன? அகத்தியம் தான். நமக்கு கிடைத்த பழமையான இலக்க நூல்னா தொல்காப்பியம். கொஸ்டின் நம்பர் 84. காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக எந்த வருடம் பதவி ஏற்றார் அப்படின்னா சரியான விடை 1963. சேக்கருடைய இயற்பெயர் என்னன்னா சேக்கருடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர். கொஸ்டின் நம்பர் 86. ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகள் அல்லாத எதுவும் கேட்குறாங்க. அதை இடக்கரடக்கல், குழுவக்குறி, மங்களம் இதெல்லாமே ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தக்கூடிய முறைகள். தகுதி விலகல் 3 வகைகள். நாகரிக கருதி மறைமுகமாக இடக்கரடக்கல், மங்களம்,
ஒரு குழுவினருக்கு பற்றி புரியக்கூடிய வகையில் பேசி குழுவுக்குரிய அப்போ ஆகு பெயர் தான் பொருந்தாது. அதுதான் விடை. மரங்குத்தி என்பது எதற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னா, மரங்குத்தி என்பது சிறப்பு பெயர், அதுவும் காரண சிறப்பு பெயர். பறவைனா காரண பெயர், மரங்குத்தி காரண சிறப்பு பெயர். கொஸ்டின் நம்பர் 88. நெய்தத்திணையுடைய மக்களோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா நுழையர், நுழச்சியர். கொஸ்டின் நம்பர் 89. சங்ககால பாண்டிய மன்னனாகிய நெடுஞ்செழியன் பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் என்று கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியான அப்படின்னது ஐராவதம். மகாதேவன் என்ன சொல்றாரு, சங்ககால பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் பொது ஆண்டு கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு தான் கண்டுபிடிக்கிறாரு. அடுத்து 90. தொகை நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா, தொகை நிலைத்தொடர் மொத்தம் 6 வகைப்படும். தொகா நிலைத்தொடர் 9 வகைப்படும். தொகை என்று சொன்னால் தொக்கி மறைந்து வருவது. வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை என தொகை நிலை 6 வகைப்படும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 91. மூவகை மொழிகளுள் அல்லாதது எது அப்படின்னா, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. இந்த மூன்றுமே மூவை மொழிகள் வகையில். அப்போ சொல்மொழி தான் அல்லாது, அதுதான் விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 92. பாரதிதாசனுடைய கவிதை நூல். பாரதிதாசனுடைய கவிதை இது எல்லாமே பாரதிதாசன் இசை அமுது, பிசிராந்தையார், புரட்சிகவி, சேர்த்தாண்டோர். கவிதை நூல் எதுனா இசை அமுது. என்னது இசை அமுது தான் சரியானது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 93. திரைக்கவி திலகம். திரைக்கவி திலகம் மருதகாசி எத்தனையாவது வயதுல திரைப்பட பாடல்கள் எழுதினார்னா 13வது வயதிலேயே திரைப்பட பாடல் எழுதினார். திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படக்கூடிய மருதகாசி. கொஸ்டின் நம்பர் 94. கவிஞர் ஞானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் இந்த வரிகளுக்கு சொந்தக்காரியான கவியரசு கண்ணதாசன். அடுத்து பொருந்திய ஒன்றை கண்டுபிடி. மீனாட்சி அமைப்பிள்ளை தமிழ் யாரு? குமரகுருபர். ஒட்டக்கூத்த தவறு. காந்தி அமைப்பிள்ளை தமிழ் அழகிய சொக்கநாதன். இது ஒன்று. திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் பகலிக்கூத்தர். இதுவும் தவறு. முத்துக்குமார் சுவாமி பிள்ளை தமிழ் குமரகுருபர். அப்ப பொருந்திய ஒன்று ஆப்ஷன் டி தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 96. பிரபந்த மாலை. பிரபந்த மாலை என்று கூறப்படும் திருமுறை எது? 11ஆம் திருமுறை பிரபந்த மாலை. திருவிசைப்பான 9ஆம் திருமுறை. 10ஆம் திருமுறை திருமந்திரம், 12ஆம் திருமுறை சேக்கல பெரிய புராணம். சிறுவனாற்றுப்படை எந்த துறைமுகத்தை சிறப்பிக்கிறது அப்படின்னா, கொர்க்கை துறைமுகத்தை சிறப்பிக்கிறது சிறுவனாற்றுப்படை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 98. பொறுத்து. பாஞ்சாலம், கவுடம், மாகதம், வைதர்ப்பம். இதுல பாஞ்சாலம் எதை குறிக்கிறதுனா சித்திரக்கவி, கவுடம் மதுரகவி, மாகதம் வித்தார கவி, வைதர்ப்பம் ஆசுக்கவி. வைதர்ப்பம் ஆசுக்கவி. ஆப்ஷன் பி சரியானது. கொஸ்டின் நம்பர் 99. நாற்று. இப்போ நாற்று எதோடைய நாற்று? கத்திரியின் நாற்று. கத்திரி இலைநிலை கத்திரியின் நாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளை தென்னை நிலை தென்னம்பிள்ளை. குருத்து வாழை குருத்து வாழை நிலைநிலை. மடலின பனை மடலி பனையினுடைய இலைநிலை அப்படின்னா அது ஆப்ஷன் சி தான் சரியானது. அடிதோறும் 5 சீர்களை பெற்று வரக்கூடிய அடி வகை என்னது? நெடிலடி. மொத்தம் அடி 5 வரும். குரலடி, சிந்தடி, அளவடி அல்லது நேரடி, நெடிலடி, கலிநெல்லடி. குரலடி 2 சீர், சிந்தடி 3 சீர், அளவடி 4 சீர், அடிதோறும் 5 சீர் வந்தால் நெடிலடி, 6 சீர் 5 சீருக்கு மேலே வந்தால் கலிநெல்லடி. ஓகேங்களா? பொது தமிழ் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பொது அறிவு. ஓகேங்களா? பொது அறிவில் வினாயன் 101 பார்க்க போகிறோம். இதில் ஜிகே மட்டும்தான், மேசன் ரீசனிங் தனியாக உங்களுக்கு வரும் ஃபுல் டெஸ்ட்டில். இப்போ பாருங்கள் 101. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம். தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 2018. அடுத்து பொறுத்துக்கு ஊழல் பாதுகாப்பு சட்டம். இந்த ஊழல் பாதுகாப்பு சட்டம் எந்த வருஷம்? 1947. பினாமி பரிவர்த்தனை சட்டம் 1988. பண மோசடி தடுப்பு சட்டம் எப்போ? 2002. மத்திய ஊழல் தடுப்பு ஆணை சட்டம் 2003. அப்போ ஆப்ஷன் டி தானே அது சரியானது. கொஸ்டின் நம்பர் 103. 1937ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சேர்த்து எத்தனை நீதிபதி இருந்தாங்கன்னா மொத்தம் 7 பேர். கொஸ்டின் நம்பர் 104. மத்திய நிர்வாக தீர்ப்பாயம். மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 1985. இது சரியானதான். இதில் ஒரு தலைவர் இருக்காங்க, 65 உறுப்பினர் இருக்காங்க. ஒரு தலைவர் 65 உறுப்பினர் கொண்ட ஒரு பல்லுறுப்பு அமைப்பு. இதோடைய தலைவர் குடியரசுத் தலைவராக நியமனம் செய்யப்படும். இதுவும் சரிதான். மத்திய நிர்வாக தீர்ப்பாய தலைவர் நியமனம் செய்ய குடியரசுத் தலைவர். இதில் எத்தனை பேர் இருக்காங்க? மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தில் ஒரு தலைவர் 65 உறுப்பினர். எப்போ ஸ்டார்ட் பண்ண? 3மே சரியானதான். ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 105. ஏவி டைசி. இந்த ஏவி டைசி அவருடைய கூற்றுப்படி
சட்டத்தின் ஆட்சி என்பதனுடைய கருப்பொருள் எதுன்னு கேட்குறாங்க. சட்டத்தினுடைய முதன்மையான அதிகாரம் சட்டத்தின் ஆட்சி, சரி, ரூல் ஆஃப் லா. சட்டத்தின் அனைவரும் சமம், ஈக்குவல் பிஃபோர் லா, இதுவும் சரிதான். சட்டத்தின் உயிர்ப்பு தன்மை மேலோங்கி இருக்கணும். 3 ஸ்டேட்மெண்ட்மே சட்டத்தின் ஆட்சி என்பது கருப்பொருள் சரியானது. கூறிய எவிடைசி, ஆப்ஷன் டி. உலகிலேயே முதன்முறையாக நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற பதம் என்பது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆர்தர் ஸ்லெசிங்கர். கொஸ்டின் நம்பர் 107. மகப்பேறு நலச்சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1961. பி வாஜாகத் கபிபுல்லா எந்த அமைப்பினுடைய முதல் தலைவராக செயல்பட்டார்னா மத்திய தகவல் ஆணையத்தினுடைய முதல் தலைவராக செயல்பட்டவர் பி வாஜாகத் கபிபுல்லா. கொஸ்டின் நம்பர் 109. 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மேல்முறையீட்டுக்கான வழிவகையை கொண்டுள்ளதுன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தினுடைய பிரிவு 23. கொஸ்டின் நம்பர் 110. சரியான கூற்றுகளை தேர்வு செய்ய கொடுத்திருக்காங்க. 99வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2014 மற்றும் தேசிய நீதிபதி நியமன குழு கொலிஜிய முறையை மாற்றி அமைக்கிறாங்க, சரிதான். புதிதாக தேசிய நீதிபதிகள் நியமன குழுவை அறிமுகம் செய்தது தேசிய நீதிபதி நியமன ஆணையம், ஓகேங்களா, இதுவும் சரிதான். ஆனால் 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் இது அரசியலமைப்புக்கு எதிரானது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரண்பாடான இதை உறுதி செய்தது. இந்த தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் கொலிஜிய முறை அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரண்பாடு என்று உறுதி செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குறாங்க. 2018 கிடையாது, 2015 அக்டோபர் 16. அப்போ இதுதான் என்னது தவறு, புரியுதுங்களா? அப்போ 1 2 சரி, 1 2 சரி, 3 தவறு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 111. மாநில தகவல் ஆணையத்துடைய தலைவரை பதவி நீக்கம் செய்பவர் யார் அப்படின்னா ஆளுநர். கொஸ்டின் நம்பர் 113. இந்திய ஒப்பந்த சட்டம். கொஸ்டின் நம்பர் 113. இந்திய ஒப்பந்த சட்டம் எப்போ போடுறாங்க? 1872. பொருட்கள் விற்பனை சட்டம் 1930. மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம் 1940. எடை மற்றும் அளவுகள் சட்டம் 1976. அப்போ என்ன, ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்த கொஸ்டின் 114. உலக வானிலை தினம் இன்னைக்கு மார்ச் 23 உலக வானிலை தினம். 115. டெமோக்ரஸி. இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற வார்த்தை எந்த மொழியுடையது அப்படின்னா கிரேக்கம். டெமோக்ரஸி என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து உருவாகுது? கிரேக்கம். அடுத்த கொஸ்டின் நம்பர். எலக்ட்ரான் அணுக்கருவை சுற்றி வரும்போது அணுக்கருவை சுற்றி வரும்போது எந்த விசையை பெறுகிறது அப்படிங்கிற சரியான விடை கோள்கள் சூரியனை சுற்றி வரும்போதும் அதே தான், மைய நோக்கு விசை. எலக்ட்ரான் அணுக்கருவை சுற்றி வரும்போது மைய நோக்கு விசையை பெறுகிறது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 129. பருப்பொருட்களில் உள்ள பகுதி பொருட்கள் பல்வேறு வகையான முறைகள் தூய்மைப்படுத்தப்படும். நீர்மக்காற்றை எந்த இயற்பியல் முறைக்கு உட்படுத்தி பிரிக்கலாம் அப்படின்னா நீர்மக்காற்றை பின்ன வாலை வடித்தல் என்ற முறைக்கு இயற்பியல் முறைக்கு உட்படுத்தி பிரிக்க முடியும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 130. தூய நீர் என்பது ஒரு சேர்மம். இதில் ஹைட்ரஜன் 11.19% இருக்கும் நிறைவு விகிதம். ஆக்சிஜன் எவ்வளவு நிறைவேதி இருக்கும்னா ஆக்சிஜன் 88.81% நிறைவு விகிதத்தில் இருக்கும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 131. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்ற பாக்டீரியம் டேஸ் நோயை உருவாக்குனா எலும்புரிக்கு நோய் என்று சொல்லப்படக்கூடிய காச நோயை உருவாக்கும். காச நோய் உருவாக்கக்கூடிய குச்சியுடைய பாக்டீரியம் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். பிறந்த குழந்தைக்கு முதல் செலுத்தப்படும் தடுப்பூசி பிசிஜி காச நோய் தடுப்பூசி. 132. காந்த திருப்பு திறனுடைய அலகு என்னன்னா AM². அடுத்த கொஸ்டின் நம்பர் 134. சாலை போக்குவரத்துடைய சட்டத்திட்டங்கள் அமலுக்கு வந்த ஆண்டு. சாலை போக்குவரத்துடைய சட்டத்திட்டங்கள் எந்த வருஷம் அமலுக்கு வருது அப்படின்னா 1989. அடுத்து வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு காரணம் அவருடைய குறைந்த அடர்த்தி குறைவதுதான் மேகங்கள் மிதப்பதற்கு காரணமாகும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 137.
நங்கனா ஷாஹி குருத்துவாரா அமைந்துள்ள நாடு எது அப்படின்னா பாகிஸ்தான். 138. மிண்டோ மார்லி சட்ட திருத்தம். மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் தனித்தொகுதி அறிமுகப்படுத்தி யாருக்கு? முஸ்லிம்களுக்கு தனித்தொகுதி அறிமுகப்படுத்திய சட்டம் 1909ஆம் ஆண்டினுடைய மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். கொஸ்டின் நம்பர் 140. இச்சட்டத்தை வெளியிட்டது ஆங்கிலேயருடைய பெரும் நன்மையற்ற செயல் எனவும் அதனை ஏற்றுக்கொள்வது இந்தியருக்கு மதிப்புடையது ஆகாது என்றும் மாண்டேகு செம்ஸ்போர்ட் சட்டத்தை விவரித்தவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார். யாரு? அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்து 141. நம் நாட்டினுடைய 80% மழைப்பொழிவிற்கு காரணமாக அமைவது எது அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று. தமிழகத்துக்கு என்னன்னா வடகிழக்கு பருவக்காற்று. கொஸ்டின் நம்பர் 142. பூமியுடைய உள்மை அடுக்கு என்ன பேரு? பாரிஸ்பியர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 145. தனிம வரிசை அட்டவணை தயாரிப்பதில் எண்ம விதியை கொடுத்தவர் யார் அப்படின்னா எண்ம விதி நியூலாண்ட். மும்மை விதி டாபர்னீர். தனிம வரிசை அட்டவணை மெண்டலீஃப். இது குறுகிய அட்டவணை மெண்டலீஃப். இது நீண்ட அட்டவணை பெரிய அட்டவணை. நவீன தனிம வரிசை அட்டவணை அணியின் அடிப்படை வச்சு ஹென்ரி மோஸ்லே. அடுத்து நோய் தொற்று எதிர்க்கக்கூடிய டி லிம்போசைட்டுகள் எந்த உறுப்புல மாறுபாடு அடையும்னா தைமஸ் சுரப்பி. டி லிம்போசைட் உற்பத்தி அதிகமாக்கி ஒரு நிர்நீர் மண்டலமாக நோய் தடைக்காப்பு மண்டலமாக செயல்படக்கூடிய தைமஸ் சுரப்பி. கொஸ்டின் நம்பர் 147. ஒரு வாட் மணி என்பது எதற்கு சமமானது அப்படின்னு கேட்குறாங்க. சரியான விடை ஆப்ஷன் சி 3600 ஜூலுக்கு சமமானது ஒரு வாட் மணி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 148. ஒரு திரவத்தில் மூழ்கடிக்கப்பட்ட பொருள் அது வெளியேற்றிய திரவத்தின் எடைக்கு ஏற்ப மேல்நோக்கு விசையை உணரும். இது என்ன விதி? ஆர்க்கிமிடிஸ் விதி. ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 153. வெப்ப நிகழ்வின் மூலம் கொழுப்பு அல்லது எண்ணெயை சோப்பாக மாற்றுவதற்கு பயன்படக்கூடிய கரைசல் என்னன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல். கொஸ்டின் 154. நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது என கூறியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. பாக்டீரியாலஜி என்ற பாக்டீரிய அறிவியலை உருவாக்கியவர் யாரு? லூயி பாஸ்டர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 156. டார்வின் ஆதரித்த பரிணாமத்தில் ரொம்ப முக்கியமான மிகச் சிறந்தவை தப்பி வாழும். தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும். யாருடைய கோட்பாடு? டார்வினுடைய கோட்பாடு. அழிப்பு அதனுடைய தேவையை தானே உருவாக்கும். தானே உண்டாக்குகிறது என்று கூறியவர் யாரு? ஜே.எம். கீன்ஸ். கொஸ்டின் நம்பர் 158. 1977ஆம் ஆண்டு யுனெஸ்கோ நிறுவனம் மனிதனும் உயிர்கோளமும் என்ற திட்டத்தை உருவாக்கியது. இதன் மூலம் உருவாக்கப்பட்டதான் பயோஸ்பியர் ரிசர்வ் உயிர்கோள காப்பகங்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 161. லூனா 3 அப்படிங்கிறது எதை படம்பிடித்து காட்டியதுனா நிலவினுடைய மறுபக்கத்தை படம்பிடித்து காட்டியது லூனா 3. கொஸ்டின் நம்பர் 162. அரசியல் நிர்ணய சபை. கொஸ்டின் நம்பர் 162. அரசியல் நிர்ணய சபையுடைய அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடக்குது அப்படின்னா 1946 டிசம்பர் 9. எங்க இருக்கு? ஆப்ஷன் வரைவு குழு. இதோடைய தலைவர் யாரு? டாக்டர் அம்பேத்கர். எப்போ அமைக்கிறாங்க? 47 ஆகஸ்ட் 29 வரைவு குழு அமைக்கப்பட்டது. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் வரைவுக்குழுவின் தலைவர். குடியரசு தினம் ஜனவரி 26, 1950. சூழ்நிலையிலிருந்து பாதுகாக்கும் உரிமை, தொழிலை கட்டாயப்படுத்தி செய்ய வைத்த தடை. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. கொஸ்டின் நம்பர் 163. தேய்மானம் தவிர்த்து முடிவுற்ற பண்டங்கள் மற்றும் பணியிட மொத்த மதிப்பு. தேய்மானம் தவிர்த்து முடிவுற்ற இறுதி பண்டங்கள் மற்றும் பணியிட மொத்த மதிப்புக்கு என்ன பேரு அப்படின்னா நிகர நாட்டு உற்பத்தி. நெட் நேஷனல் ப்ராடக்ட். NNP. அது திருவள்ளுவர் பிறந்த ஆண்டாக தமிழ் அறிஞர்கள் கருதக்கூடிய ஆண்டு கிமு 31. கொஸ்டின் நம்பர் 165. 1829ஆம் ஆண்டு வில்லியம் பெண்டிங் பிரபு சதி என்னும் உடன்கட்டையோட பழக்கத்தை ஒழிப்பதற்காக உறுதுணையாக இருந்தவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். இவர் இந்திய சீர்திருத்தங்களின் தந்தை. நவீன இந்திய விடிவெள்ளி பிரமர் சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய். வில்லியம் பெண்டிங் பிரபு 1829 சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வருவதற்கு உறுதுணையாக இருந்தவர். கொஸ்டின் 166. வேலூர்ல இந்திய வீரர்களை ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட தூண்டியவர் யாருன்னா திப்பு சுல்தானுடைய மகன்கள் தான்
வேலூர் கோட்டையில் ஆங்கிலேயருக்கு எதிராக இந்திய வீரர்கள் செயல்பட தூண்டுறாங்க. கொஸ்டின் நம்பர் 167. மக்கள் உரிமைகளை நிலைநாட்ட ஏற்படுத்தப்பட்ட மதராஸ் மாகாணத்தினுடைய முதல் அமைப்பு எது அப்படின்னா சென்னை சுதேசி சங்கம், சென்னை மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை வாசிகள் சங்கம், சென்னை வாழ் மக்கள் சங்கம். இதுதான் எப்போ 1852. கொஸ்டின் நம்பர் 168. மூவலூர் ராமாமிர்தம் எந்த ஆண்டு பிறந்தாங்க அப்படின்னா 1883. கொஸ்டின் நம்பர் 169. இந்தியாவில் பழைய கற்கால மக்கள் வாழ்ந்த இடங்கள் பொருந்தாதது. இப்போ பழைய கற்கால மக்கள் வாழ்ந்த இடங்கள் சோன் பள்ளத்தாக்கு, பிம்பேட்கா, சிவாலி குன்று. பொருந்தாது என்னது? காஷ்மீர் பள்ளத்தாக்கு. கொஸ்டின் நம்பர் 170. தில்வாரா மவுண்ட் அபு சமண கட்டிடக்கலை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ளது. தில்வாரா மவுண்ட் அபு சமண சமய கட்டிடக்கலை. கொஸ்டின் நம்பர் 171. சங்ககால சமூகத்தில் அம்பனம் என்ற சொல் எதை குறிக்கிறது? நெல் அளவை குறிக்கக்கூடிய சங்ககால சொல்லுதான் அம்பனம். இந்த கீழ்கண்டவற்றுள் எந்த இணை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? கொஸ்டின் 172. வாகன உதிரிப்பாகங்கள் சென்னை தான். அதனால தெற்காசியாவின் டெட்ராய்டு, இந்தியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் சென்னை. ஈரோடு பட்டாசு மஞ்சள் கிடையாது, சிவகாசி தான் பட்டாசு. கோழிப்பண்ணையில் மதுரை தோல் கிடையாது, திண்டுக்கல் வேணா தோல் இருக்கு, வேலூர்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின் 173. ஜெய்தா அஷ்டமி எங்க கொண்டாடப்படுகிறது அப்படின்னா சரியான விடை காஷ்மீர்ல கொண்டாடக்கூடிய ஜெய்தா அஷ்டமி. தமிழ்நாட்டில் எந்த நகரத்துல உலகின் மிகப்பெரிய கரும்பு சக்கை அடிப்படையில் காகித தயாரிப்பு நிறுவனம் இருக்குன்னா கரூர் புகழூர் TNPL. இந்தியாவில் கடல்வழி கண்ட போர்ச்சுகீசிய மாலுமியான வாஸ்கோ ட காமா கோழிக்கோடு துறைமுகம் கள்ளிக்கோடு துறைமுகம் எப்போ வராது? 1498. இந்தியாவுக்கான முதல் கடல் வழியை கண்டுபிடிச்சவர். வருஷம் 176. தி பிக் தாட்ஸ் ஆஃப் லிட்டில் லவ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா கரண் ஜோகர். கரண் ஜோகர். அடுத்து இந்தியா உலக அளவில் தபால் அமைப்பில் எப்போதிலிருந்து உறுப்பினராக இருக்கான? 1876. கொஸ்டின் நம்பர் 178. புத்தமித்திர எழுதிய நூல் வீரசோழியம். அமிர்தசாகர் எழுதியது யாப்பருங்கலம். அமிர்தசாகரன். ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பண்ணை. திருமந்திரம். ஆப்ஷன் டி தான் விடை. கொஸ்டின் நம்பர் 179. திருநங்கைகளை பற்றி புது கவிதையில் பாடிய கவிஞரான உருவ கவிஞர் அழைக்கப்படக்கூடிய நா. காமராஜ். அடுத்து கூற்று காரணம். பெரிய புராணம் சைக்கிள் எழுதப்பட்டது சரிதான். மேலும் சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் ஆகியோர் சோழ காலத்தில் தான் படைக்கப்படும். இதுவும் சரிதான். சோழருடைய காலம் தமிழ் வளர்ச்சிக்கு புத்துணர்வு வந்தது. இதுவும் சரிதான். ரெண்டுமே சரி, விளக்கமும் சரி. ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 181. திருமாலினுடைய வெற்றியை புகழ்வது எந்த துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் ஏ புறநிலை வாழ்த்து. என்னது? புறநிலை வாழ்த்து. அடுத்து பின்வரும் கூட்டுகளை கண்டுபிடித்து அது சரியானதை கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா வினோத்குமார் சுக்லா மாத்ருபூமி வருட சிறந்த புத்தக விருதை முதல் பெற்றவர் ஆவார். சரிதான். அவர் ஒரு மலையாள கவிதை நாவலாசிரியர். இது தவறு. நீளமாக இருக்கிற நூலை மொழிபெயர்த்தவர் வினோத்குமார். சரிதான். சாகித்யாவின் விருது பெற்ற ஆண்டு வினோத்குமார் 1999. இதுவும் சரிதான். அப்போ 1, 3, 4 சரி, 2 மட்டும் தவறு. கொஸ்டின் 183. பொருளியலை சமநிலை ஆய்வு என்று கூறியவர் யாரு? ஸ்டிக்லர். அடுத்து அறநூல்கள் கூறும் அறங்கள் எல்லாம் தலையாய அறம் என்று திருவள்ளுவர் எதை கூறுகிறார்? பகுத்துண்ணுதல் தான் தலையாய அறம் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். கொஸ்டின் 185. இந்தியாவில் முதல் தொழிற்கொள்கை அறிக்கையில் மாநில பட்டியலில் கீழ்கண்டவற்றில் எது அடங்கியுள்ளது அப்படின்னா காகிதம். முதல் தொழிற்கொள்கை அறிக்கையில் மாநில பட்டியலில் காகிதம் அடங்கியுள்ளது. கொஸ்டின் 186. இந்திய உச்சநீதிமன்றம் உலகத்தின் எப்பகுதியிலும் உள்ள உச்சநீதிமன்றத்தை விடவும் அதீத அதிகாரம் கொண்டது என்று கூறியவர் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். கொஸ்டின் நம்பர் 187. 2023-24 ஆண்டுல சரக்கு கையாளுவதில் முன்னணி துறைமுகமாக உள்ள துறைமுகம் இது. ஒடிசாவில் இருக்கக்கூடிய பாரதீப் துறைமுகம். கொஸ்டின் 188. ஆண்டி ரெட்ரோ வைரஸ். இந்த ஆண்டி ரெட்ரோ வைரஸ் சிகிச்சை முறையுடன் தொடர்புடைய நோய் எதுனா எய்ட்ஸ், HIV, ஹியூமன் இம்யூனிட்டி டிஃபிஷியன்சி வைரஸ், அக்யூட் இம்யூனிட்டி டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம்.
56வது தேசிய கோகோ சாம்பியன், 56வது தேசிய கோகோ சாம்பியன்ஷிப் வென்ற மாநிலம் எது? மகாராஷ்டிரா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 190. இணைவி எரிபொருள். இணைவி எரிபொருள் என பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இயற்கை எரிவாயு தான் இணைவி எரிபொருள். ஒரு வாகனம் ஒரு பாஸ்டேக் திட்டத்தை தொடங்கிய அமைப்பு எது அப்படின்னா நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, NHAI. 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் பளுதூக்குதலில் தகுதி பெற்ற ஒரே இந்தியர் யார் அப்படின்னா மீராபாய் சானு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 193. எந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் முதல் முறையாக விவிபிஏடி அப்படின்னா ஓட்டர்ஸ் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல் என்ற ஒப்புகை சீட்டு கருவி அறிமுகப்படுத்தினாங்க? 2014 லோக்சபா எலெக்ஷன். அடுத்து கொஸ்டின் 194. சிக்மோ பண்டிகை. இந்த சிக்மோ பண்டிகை எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா மகாராஷ்டிரா. கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் இருக்கு? கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் நாகப்பட்டினம். கொஸ்டின் நம்பர் 196. P-800 ஆனிக்ஸ் என்ற ஏவுகணையை உருவாக்கிய நாடு எதுனா ரஷ்யா. P-800 ஆனிக்ஸ். கச்சத்தீவு எந்த இரு நாடுகளுக்கு இடையே அமைந்துள்ளதுனா இந்தியா மற்றும் இலங்கை இரு நாடுகளுக்கு இடையே அமைந்துள்ளதுதான் கச்சத்தீவு. கொஸ்டின் நம்பர் 198. ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளரால் பேரிடர் அபாயத்தை குறைப்பதற்கான சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்ட இந்தியர் யாருன்னா கமல் கிஷோர். யாரு? கமல் கிஷோர். ரோமானிய தொழிற்சாலை மார்டிமர் வீலர் கண்டுபிடித்த இடம் எது? ஆதிச்சநல்லூர் தான் கண்டுபிடிக்கிறது மார்டிமர் வீலர். குடும்பத்தில் ஒரு நபர் என்ற சிறுகதையின் ஆசிரியர் கி. ராஜநாராயணன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.